Hi students, welcome to my channel. Hi students, இப்போ 7th mathsல exercise 2.4ல third sum பார்க்கலாம். A square and a parallelogram have the same area if the side of the square is 48 meter and the height of the parallelogram is 18 meter. Find the length of the base of the parallelogram கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஏரியா ஆஃப் த ஸ்கொயரும் ஏரியா ஆஃப் த பேரலோகிராமும் சேம்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஏரியா ஆஃப் த ஸ்கொயரும் ஏரியா ஆஃப் த பேரலோகிராமும் சேமாக இருக்குது. ஹைட் ஆஃப் த பேரலோகிராம் ஃபஸ்ட்டு வந்து சைட் ஆஃப் த ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சைட் ஆஃப் த ஸ்கொயர் என்ன கொடுத்துருக்காங்க? 48 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 48 மீட்டர். ஹைட் கொடுத்துருக்காங்க. பேரலோகிராமுக்கு ஹைட் கொடுத்துருக்காங்க. ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க? 18 மீட்டர். ஓகேவா? பேஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ எதை வச்சு கண்டுபிடிக்கணும்? டேரெக்டாக நமக்கு பேரலோகிராமோட ஃபார்முலா கொடுக்கல. பேரலோகிராமோட ஃபார்முலா என்னது? பி இன்ட்டு ஹச். ஸோ இது டேரெக்டாக இதோட ஏரியா டேரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணி செய்யலாம். ஆனால் இவங்க ஸ்கொயரோட சைடு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஸ்கொயரோட சைடை வச்சு நம்ம ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா பேரலோகிராமோட ஏரியா கிடச்சிரும். ஓகேவா? இப்போ சம் செய்யலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட் நம்ம ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ ஸ்கொயர் யூனிட்டா? ஸோ ஏ என்ன கொடுத்துருக்காங்க? சைடு என்ன கொடுத்துருக்காங்க? 48. ஸோ 48 மீட்டர். 48 இன்ட்டு 48 மல்டிபிள் பண்ணுவோமா? 48 இன்ட்டு 48 8 8 64க்கு 4 ரிமைனிங் 6 8 4 32 ப்ளஸ் 6 38 4 8 32க்கு 2 ரிமைனிங் 3 4 4 16 ப்ளஸ் 3 19 4 10 0 13க்கு 1 2. ஸோ இப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் என்னது? 2304 ஸ்கொயர் யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க? மீட்டர். ஸோ மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஏரியா தானே கண்டுபிடிச்சோம், மீட்டர் ஸ்கொயர். இப்போ ஸ்கொயரோட ஏரியாவும் பேரலோகிராமோட ஏரியாவும் ஈக்குவல் கொடுத்துருக்காங்களா? அப்போது ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஹச் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இப்போ ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் என்னது? ஸ்கொயரோட ஏரியா தான் பேரலோகிராமோட ஏரியாவும். அப்போ அதுக்கு என்ன அப்ளை பண்ணிக்கலாம்? 2304 அப்ளை பண்ணிவிட்டு பேஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பி அப்படியே வச்சுக்கோங்க. ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க? 18. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்? எப்பயும் போல் பேஸ் கண்டுபிடிக்கிறத ரைட் சைடே வச்சுட்டு 2304 இந்த 18 என்ன பண்ணணும்? இன்ட்டில் இருக்கிற மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால டிவிஷன் கொண்டு வந்துட்டு இப்போ கேன்சல் பண்ணலாம். 9 2s are 18 1 2 is 2 1 2 is 2 remaining 1 5 2s are 10 2 2s are 4. அடுத்து நான் 9 டேபிளில் கேன்சல் பண்ண போகிறேன். 19 is 9 19 is 9 remaining 2 2 9s are 18 remaining 7 8 9s are 72. அப்போ 128 நமக்கு கிடைக்குது. அப்போ பேஸ் என்ன இருக்குது நமக்கு? 128 மீட்டர். ஓகேவா? இப்போ பேரலோகிராமோட பேஸ் கண்டுபிடிச்சிட்டோம். Fourth sum பாருங்க. The height of the parallelogram is 1/4 of its base. If the area of the parallelogram is 676 square centimeter, find the height and the base அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேரலோகிராமோட ஏரியா கொடுத்துட்டாங்க. ஆனால் ஹைட் எப்படி இருக்கான்? 1/4 ஆஃப் இட்ஸ் பேஸ் எவ்வளோ இருக்கோ அதிலிருந்து 1/4 தான் ஹைட் இருக்கான். ஓகேவா? பேஸ் எவ்வளோ இருக்கும் அதே போல் 1/4 தான் ஹைட்டே இருக்குது. அப்போது பேஸே நமக்கு தெரியாது இல்லையா? பேஸே எவ்வளோன்னு தெரியாது. ஸோ அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ ஹைட் என்னவாக இருக்கும்? 1/4 ஆஃப் இட்ஸ் பேஸ். இப்போ ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க? 676 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. பேரலோகிராமோட ஏரியா பி இன்ட்டு ஹச் ஸ்கொயர் யூனிட்ஸ். பி என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்? எக்ஸ். ஹைட்டை வந்து 1/4 இன்ட்டு எக்ஸ். சரிங்களா? ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க? அதையும் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 676. ஓகேவா? இப்போது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்னது? எக்ஸ் ஸ்கொயர். இங்கே இருக்க பையில் இருக்க டிவிஷனில் இருக்க 4 எங்கே போயிடும்? மல்டிப்ளிகேஷன் போயிடும். ஸோ 676 இன்ட்டு 4. ஓகேவா? இப்போது இந்த எக்ஸ் ஸ்கொயரை நான் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு 676 ரைட் சைடு எழுதிக்கிறேன். 676 இன்ட்டு 4 அப்படியே நான் மாற்றி எழுதிக்கிறேன். இப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த ரூட் என்ன ஆகும் அப்படின்னா ரைட் சைடு போகிறப்ப ஸ்கொயர் ஆகும். ஸ்கொயருக்குள்ளே இப்போ 676 இன்ட்டு
4 எழுதிக்கலாம். இப்போது 676 என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபேக்டரைசேஷன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 2ஆல் பண்ணும்போது 3 2s are 6, 3 2s are 6, ரிமைனிங் 1, 8 2s are 16. ஸோ அகைன் நம்ம 2ஆல் பண்ணும்போது 1 2 is 2, ரிமைனிங் 1, 6 2s are 12, ரிமைனிங் 1, 9 2s are 18. இப்போது 169 எதோட ஸ்கொயர் வந்து 13ஓட ஸ்கொயர் தான் 169. சரியா, 13 × 13 169. அப்போ 13 × 13 போட்டால் 169 கிடைக்கும். அகெயின் 13ல் 1. இப்போது 2 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? 2 டைம்ஸ் வந்திருக்கு. 13ம் 2 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ ரூட்டுக்குள்ளே 2 ஸ்கொயர் × 13 ஸ்கொயர் எழுதியாச்சா? இங்கே 4 இருக்கு இல்லையா, இதுக்கும் நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணி பார்த்தா 2 கிடைக்கும். இப்போ 2 2s are 4. ஓகேவா, அப்போ 2 ஸ்கொயர் வருதா? 4க்கு பதிலாக 2 ஸ்கொயரும் அப்ளை பண்ணிக்கலாம். சரியா, இப்போது இந்த ஸ்கொயரும் ரூட்டும் என்ன ஆகும்னா கேன்சல் ஆகும். அப்போ நம்ம என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு 2 × 13 × 2. அப்போ 2 2s are 4, 4 × 13. ஸோ நமக்கு 52, x is equal to 52. இப்போ பேஸ் கண்டுபிடிச்சாச்சுல, பேஸ் நமக்கு தெரியும் 52 சென்டிமீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஹைட் கண்டுபிடிக்க போகிறோம். ஹைட் வந்து என்னது? 1/4 ஆஃப் இட்ஸ் பேஸா. ஸோ 1/4 × 52. எக்ஸ்க்கு பதிலாக 52 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1/4 is 4, ரிமைனிங் 1, 3 4s are 12. நமக்கு என்ன கிடைக்குது? ஹைட்டு 13 கிடைக்குது. ஓகேவா, 13 சென்டிமீட்டர். ஸோ இப்போ பேஸும் ஹைட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.